அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். 95% மேல் தனது சஞ்சார தூரத்தை கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் மார்ச் 31ஆம் தேதி வரை வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவேதான் பல்வேறு வகையான ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகளை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் குடும்ப ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கும் அனுகூலமான நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக சந்தித்த சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது. மகிழ்ச்சி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. திட்டமிட்டபடியே திருமணம், காதல் திருமணம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் ஒரு கடனை அடைப்ப மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகளை முற்றிலும் விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தின் முழுவதுமே நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆறாத காயங்கள் ரணங்களுக்கு அருள் மருந்தாக கூடிய வாய்ப்பு குரு சந்திரன் மட்டுமல்ல சனியும் அதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சனி மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் செவ்வாய் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் தைரியஸ்தானம் என்பதால் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் சுக்கிர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மங்களகரமான பல நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக உள்ளது என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது மிக சிறப்பான முறையில் இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் வெற்றிகரமாகவும் மன நிறைவை பெறக்கூடிய வகையிலும் செய்து முடிக்க முடியும். அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைய முடியும். உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரப்பட்டு உச்சபட்ச வளர்ச்சி கலைத்துறையில் நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் மிக விரைவில் அவர் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார் இந்த 31ஆம் தேதிக்கு பிறகு. எனவே கலைத்துறையில பிஸி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். அரசியல் சார்ந்த பணிகளிலும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது திட்டங்கள் செயல்கள் அனைத்திற்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்குங்க. முக்கியத்துவத்தை உணர்வதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடின உழைப்பு இல்லாமல் பாட்டாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து மிகப்பெரிய அளவில் சக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தின்
பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மார்ச் 31 முடிவதற்குள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல முயற்சியில இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சக பங்குதாரர்களுடன் ஒற்றுமை ஏற்பட்டு தொழில மிக சிறப்பான முறையில் வழிநடத்துவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. மீண்டும் உற்பத்தி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும். புதிய முயற்சிகளில் துணிந்து ஈடுபடலாம். தசாபதிகள் வலுவாக இருப்பின் உச்சபட்ச வளர்ச்சி தொழில்துறையில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. எனவே இந்த தருணத்தில் எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும். ஆனால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களை கூட சூரியன் நிச்சயமாக விலக்கி விடுகிறார். எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராகு மற்றும் சூரியனின் இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது. அது மட்டுமல்லாது புதனும் நீச்சம் பெற்றிருக்கிறார், வலுவிழந்து வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க. எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் வலுவாக சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மங்களகாரகன் சனியுடன் இணைந்திருந்தாலும் கூட தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கும் போது அவர்களுடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக பூர்த்தியாகும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தங்கு தடையில்லாமல் உடனடியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குடும்பத்திலும் தொழிலிலும் வெளிவட்டாரத்திலும் கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை அனுபவ ரீதியாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நெஞ்சில் சுமக்கக்கூடிய ஆறாத காயங்கள் ரணங்களுக்கு அருள் மருந்தாக பல கிரகநிலைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான இன்னல்கள் துன்பங்கள் தங்கள் வாழ்வில் இருந்து மறைந்து மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு